என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதங்கள் ஒன்று நம்பிக்கையாகும். அழிந்து போகிற உலகத்தின் மேலும் மனுஷன் மேலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலும் நாம் வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளில் அது வீணாய் போகும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், பாடுகளுக்கும், நிந்தைகளுக்கும், பலவீனங்களுக்கும், போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்துவார். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உடைய குடும்ப வாழ்க்கையில், நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில், உடைய தொழில் வியாபாரம் செய்கின்ற இடத்தில், படிக்கின்ற இடத்தில், ஊழியத்தின் பாதையில் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் பிரச்சனைகள் உருவாகும். நம்முடைய விசுவாசத்தை உடைக்கும் அளவு போராட்டம் பிசாசன் கொண்டு வருவான். நம்முடைய உள்ளத்திலே சோர்வுகளை கொண்டு வருவான், மனக்கலக்கங்களை கொண்டு வருவான், வேதனையை கொண்டு வருவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். ஆபிரகாம் தேவன் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாக உறுதியோடு கூட அவர் நம்பினார், சாட்சி பெற்றார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் தனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஆபிரகாம் 25 ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவருடைய சரீரம் செத்ததாக இருந்த போதும், சாராளுடைய கர்ப்பம் செயலற்று செத்து போனதாக இருந்த பொழுதும், தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை மாத்திரம் அவர் உறுதியாக இருந்தார். எந்த சூழ்நிலையும் அந்த நம்பிக்கை அவர் விட்டு விடாமல் இருந்தார். தேவன் எனக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற பண்ணுவார் என்று சொல்லி முழு நிச்சயத்தோடு கூட அவர் காத்திருந்தாரே. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு முழு நம்பிக்கையோடு கூட தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விட்டுவிடாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும், ஒருவேளை பண நெருக்கடியான சூழ்நிலை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுக்கான காரியங்கள், ஃபீஸ் கட்டக்கூடிய காரியங்கள், தேவைகள், அடுத்து என்ன காரியங்கள், எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. நீங்கள் அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்திற்கும் ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்துவார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை மாத்திரம் விட்டு விடாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நம்பிக்கைக்கேற்ற நிச்சயம் பலனை காண்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் அசைவாடுவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தருளும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையிலுடைய வேலைக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, ஊழியத்துக்காக, படிப்புக்காக, திருமண வாழ்க்கைக்காக, என்னென்ன காரியங்களுக்காக நம்பிக்கையோடு கூட உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை நீர் ஏற்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்தி தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்த போற தயவிற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மதால்கைக்கு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.